நீ யாரா வேணா இருந்துக்கோ, எப்படி வேணா இருந்துக்கோ, எந்த ஜாதி, எந்த மதத்தை சேர்ந்தவனா வேணாலும் இருந்துக்கோ, உனக்கு அடிப்படை வசதிகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்டத்தில் இந்த கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக அதை கரெக்டாக பண்ணியே தீரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கரெக்டாக பண்ணுவாங்க. ஈவன் மிலிட்ரியை கூட கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு என்ன பண்ணிடுவானுங்க, அந்த விஷயத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க. வேற எதுவும் இல்லை, ஓட்டு மட்டும்தான். அந்த ஓட்டை அந்த ஊருக்கு பஸ் வசதி கிடையாது, ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது, எந்த எலக்ட்ரிசிட்டி கூட அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க எப்படி அந்த ப்ரெக்னென்சிக்காக ரோடே கிடையாது, அது இன்னமும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து அந்த பொண்ணை எப்படி டவுன் சைடு எடுத்துகிட்டு வந்து டவுன் த ஹில் எடுத்துகிட்டு வந்துட்டு பிரசவம் பண்ணி அந்த குழந்தை பொழைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத அந்த பொலிட்டிக்கல் மெசேஜோடு இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருந்தது, அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் கவர்மெண்ட் அதுக்கு தேவை அப்படின்னா, நீ எங்கே வேணாலும் இருந்துக்கோ, காடு, அந்த ஆற்றை கடந்து வர்றது, மலையை கடந்து வர்றது எல்லாத்தையும் கடந்து வந்து கூட அந்த ஓட்டை வந்து ஒன்றிருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை வந்து இந்த படம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க.